தொடுமால் மோடி எதிர்த்து கண்டிப்பாக செருப்புல் அடிக்கிற மாதிரி குரல் கொடுத்திருப்பார். பிரதமரை பார்த்து பொதுவெளியில் கைத்தட்ட ஆள் இல்லாத கபாதிகள் ஒரு கூட்டத்தை நடத்துறாங்க. அங்க கீழே பாத்தீங்களா, பாவம் ஏழப்பட்ட தாய்மார் 200 ரூபாய் கொடுத்து வந்து நிக்க வைக்கிற இவர்களுக்கு இவ்வளவு இருமாப்பு இருந்தா, உலகத்தை ஆளுகிறோம், இந்திய நாட்டை ஆளக்கூடிய கட்சி, எனக்கு எவ்வளவு இருமாப்பு இருக்கும் எங்களுக்கு? என்னங்க இது? பிரதமரை பார்த்து அதை பேசுறது, அந்த வார்த்தையை நாங்கள் ஒருபோதாவது, நீ இவ்வளவு கருத்தை நெரிக்கிறியே, எங்களை சாவடிக்க முற்படுறியே, உன்னை அந்த வார்த்தையை நாங்கள் பேசியிருக்கோமா இதுவரை? தர்க்கம் செய், வாதம் பண்ணு, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவியா? நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன பேசுங்க பேசுறீங்க? பண்ணக்கூடிய 420 வேலை ஃபுல்லா இவங்களுது. எப்படி ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மாண்புமிகு பிரதமரை பார்த்து இப்படி மாண்பற்ற பேச்சை பேசலாம்? அதுவும் கதிரானந்தன் பேசலாமா? இப்ப கூட வாய் வந்து அண்ணன் தான் வருது. நான் எப்படி அவர்கள் எல்லாம் அப்படியே ரைமிங்க ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கு. கதிரானந்தன் பேசலாமா? இதை ஊழலால் ஒரு தொகுதியில் அந்த தேர்தல் நிற்க வைக்கப்பட்ட ஒரு அசிங்கம் அந்த தொகுதியில் நடந்திருக்கு, வேலூர் பாராளுமன்றத்தில் நடந்திருக்கு. நீங்க பேசலாமா? நீ மோடியை திட்டுவதும் பிஜேபியை திட்டுவதும் அதிமுகவை அடிமை என்று சொல்வதும் அதையெல்லாம் விட்டு ஒழி. நாடாளுமன்றத்தில் தொகுதிக்காக பேசி என்ன கிழிச்ச? அந்த 100 நாள்ல இவர்கள் எவ்வளவு கமிஷன் வாங்குறாங்க? நான் ஒரு 100 நாள் வேலை பார்க்குற ஒரு பார்ட்டிக்கு இப்போ ஃபோன் அடிப்பேன், அவங்க சொல்லுவாங்க ஒரு நாள் சம்பளத்தில் 20 ரூபாய் 25 ரூபாய் வாங்குற திருட்டு ஒரு வேலையை செய்து கொண்டு இவர்கள் வந்து வேலை வாய்ப்பு பேசுறாங்களா? நான் என்ன கேட்கிறேன், வேலை கிடைக்கல, ஐயோ இந்த வேலையை எடுத்துட்டாங்க ஃபீல் பண்றீங்க. ஒருத்தவங்க வேலையை நிரந்தரம் பண்ணி சொல்றது போராட்டம் பண்றாங்க. வேலையை நிரந்தரம் செய்து கொடுங்கள், வேலைக்கேற்ற சம்பளத்தை கொடுங்கள். வேலைக்காக தானே போராட்டம். எங்க போன நீ? அங்க ஒருத்தவங்க வேலை கேட்டு நிக்கிறாங்க, உங்களுக்கு வேலை இல்லை வெளியே போன்னு சொல்லிட்டு, இங்க வந்து அச்சோ உங்களுக்கு எல்லாம் வேலையே இல்லை, எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு, அங்க மீட்டிங் போட்டா நீங்க எல்லாம் பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுது உங்களுக்கு. இப்படிப்பட்ட கோபத்தை தமிழக மக்களிடையே சம்பாதிச்சிருக்கு. ஆன்டி இன்கம்பன்சி வார்த்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பிரதர். ஒரு கட்சி கண்டினியூஸா ஆட்சியில் இருந்தா ஒரு குறைகள் இருக்கும். இவன் வந்த நாள்ல இருந்து எல்லாருக்கும் பிபி ஏறி நிக்கிறோங்க. 25 வயது இளைஞன் பிபி மாத்திரை போடக்கூடிய சூழ்நிலை உருவாகுது.